ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்ஃப் மாஸ்டரி கோச். உங்க ரிலேஷன்ஷிப்ல அதிக அன்பையும் குறைந்த மன அழுத்தத்தையும் கொண்டு வர விரும்புறீங்களா? உங்க பார்ட்னரை பத்தி நீங்க அப்ரிஷியேட் பண்ணி பல நாட்கள் ஆயிடுச்சா? அதுவே உங்க எமோஷனல் டிஸ்டன்ஸுக்கு காரணமா இருக்கும். இதுக்காக நீங்க பெரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இல்ல. தினமும் சின்ன அப்ரிசியேஷன் சொல்றது மூலமா அந்த பாண்டிங்க பலப்படுத்துறது தான் ரகசியம். இந்த வீடியோல கிராட்டிடியூட் பிராக்டிஸ் எப்படி பண்றது, அது சயின்டிபிக்கா எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெரும்பாலான கப்பல்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற நல்ல விஷயங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. காலப்போக்குல பாராட்டுதல் இல்லாம போறதுனால எமோஷனல் டிஸ்டன்ஸ் உருவாகுது. நான் கப்பல்ஸ்க்கு டீச் பண்றது டெய்லி கிராட்டிடியூட் ஷேரிங் பிராக்டிஸ். இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்னன்னா, நீங்க கிராட்டிடியூட வெளிப்படுத்தும் போது உங்க மூளை டோபமைன் அண்ட் செரோட்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. இது உங்க மனசை ரிலாக்ஸாவும் மகிழ்ச்சியாவும் வச்சுக்குது. அடுத்ததா ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஹார்மோன்ஸை கார்டிசல்னு சொல்லுவாங்க. இந்த கார்டிசல் அதிகமா இருந்ததுன்னா நம்ம உடம்பு மனசும் எப்பயுமே டென்ஷனா இருக்கும். நீங்க கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த கார்டிசல் குறையும். அதனால நீங்க ரிலாக்ஸான மனநிலையில இருக்க முடியும். ஒருத்தர் நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்றாங்கன்னா நாமளும் ஸ்மைல் பண்ணுவோம். அதுக்கு காரணம் மிரர் செய்வாங்க. அதே போல நீங்க அப்ரிசியேஷன் பண்ணும்போது உங்க பார்ட்னருக்கு பாசிட்டிவ் உணர்ச்சி வரும். அந்த பாசிட்டிவிட்டி அவங்க மூலையில பிரதிபலிச்சு உங்களுக்கு திரும்ப வரும். அதுவே உங்க பாண்டிங்க வலுப்படுத்தும். சைக்காலஜிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு சிம்பிள் கிராட்டிடியூட் ஜர்னலை 21 நாளைக்கு செஞ்சாலே மகிழ்ச்சி 25% அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம தூக்கமும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரெசிலியன்ஸும் மேம்படும்னு சொல்றாங்க. அதனால இன்னையிலிருந்து உங்க பார்ட்னரை அப்ரிஷியேட் பண்ணுங்க. எப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களை பத்தி நேசிச்ச விஷயம் அப்படிங்கிற இடத்துல நீங்க அந்த பேசுற இடத்துல நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க முகம் எப்படி ஒளிருது அப்படின்னு கவனிங்க. இந்த சிம்பிள் ஹேபிட் தினசரி உங்க ரிலேஷன்ஷிப்ல எமோஷனல் பாண்டிங்க வலுப்படுத்தும். 7 நாளைக்கு மட்டும் பயிற்சி பண்ணி பாருங்க. உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் உங்க ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஆழமாகவும் வலுவாகவும் மாற்ற விரும்புறீங்களா? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.